ஓம் சாந்தி. वाणी डेट 8/6/2020। मीठे बच्चे, तुमके अज्ञान का तीसरा नेत्र मिला है, इसलिए अब तुम्हारी आंख किसी में भी डूबनी नहीं चाहिए। இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போ ஞானத்தினுடைய 3வது கண் கிடைச்சிருக்கு. அதனால் இப்போ உங்களுடைய கண்கள் எதிலும் மூழ்கி விடக்கூடாது. கேள்வி: जिनकी पुरानी दुनिया से बेहद का वैराग्य होगा, उनकी निशानी क्या होगी? யாருக்கு பழைய உலகத்திலிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியம் இருக்கோ அவர்களுடைய அடையாளம் என்ன? பதில்: वो अपना सब कुछ बाप को अर्पण कर देते, हमारा कुछ भी नहीं। அவங்க தன்னுடைய அனைத்தையும் பாபாவிற்கு அர்ப்பணம் செய்வார்கள். என்னுடையது எதுவும் இல்லை. பாபா हमारी ये देह भी नहीं है, ये तो पुरानी देह है, इनको भी छोड़ना है। பாபா, இந்த தேகம் என்னுடையது இல்லை, இது பழைய தேகமாக இருக்கு, இதை விட வேண்டும். उनका मोग सबसे टूटता जाएगा, नष्ट मोगा होंगे। அவர்களுடைய மோகம் பற்றுதல் அனைவற்றிலிருந்தும் கட்டாயிட்டே இருக்கும், அதாவது விடுபட்டு இருக்கும். நஷ்ட மோகாவாக இருப்பார்கள். उनकी बुद्धि में रहता कि यहाँ का कुछ भी काम नहीं आना है, क्योंकि ये सब बेहद का है। அவர்களுடைய புத்தியில்
இந்த நினைவு இருக்கும். இங்கு இருக்கக்கூடிய எதுவும் காரியங்களுக்கு பயன்படாது. காரணம், இவை அனைத்துமே எல்லைக்குட்பட்டதாக இருக்கு. ओम शांति। बच्चों को ब्रह्मांड और सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान सुना रखेगी जो और कोई भी सुना नहीं सकती। பாபா குழந்தைகளுக்கு பிரம்மாண்டம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானத்தை சொல்கிறாங்க. வேறு யாருமே சொல்ல முடியாது. एक गीता की कई जिसमें राजयोग का वर्णन के भगवान आकर नरसी नारायण बनाते के ஒரு கீதையில் மட்டும்தான் ராஜ யோகாவை பற்றிய வர்ணனை இருக்கு. பகவான் நரன்லேருந்து நாராயணராக மாற்றுறாங்க. ஏ சிவாய் கீதா கி और कोई शास्त्रों में नहीं गई. இந்த விஷயங்கள் கீதையை தவிர மற்ற எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. ये भी बाप ने बतलाया कि कहते कि मैंने तुमको राजयोग सिखाया था. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ராஜயோகா கற்றுக் கொடுத்திருந்தேன். ये समझाया था कि ये ज्ञान कोई परंपरा नहीं चलता है. ஏற்கனவே பாபா புரிய வச்சாங்க. அதாவது இந்த ஞானம் பரம்பரையாக வருவது இல்லை. बाप आकर एक धर्म की स्थापना करते गए, बाकी और सब धर्म विनाश को जाते गए. பாபா ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க, மற்ற அனைத்து தர்மங்களும் அழிந்து விடும். कोई भी शास्त्र आदि परंपरा नहीं चलती गई. எந்த ஒரு சாஸ்திரங்களும் பரம்பரையாக நடந்து வருவதில்லை. और जो धर्म स्थापन करने आते के उस समय कोई विनाश नहीं होता के जो सब कलाश को जाए. மற்றும் எந்த தர்மங்கள் ஸ்தாபனை செய்வதற்காக வராங்களோ அந்த சமயம் எந்த விதமான அழிவும் ஏற்படுவது இல்லை, அனைத்தும் அழிவதும் இல்லை. भक्ति मार्ग के शास्त्र पढ़ते ही आते ही इनका ब्राह्मण धर्म का बल शास्त्र के गीता, परंतु वह भी भक्ति मार्ग में ही बनाते गए. பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களை நிறைய படித்து வராங்க. பிராமண தர்மத்தினுடைய சாஸ்திரமானது கீதையாக இருக்கு. ஆனால் அது பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்படுது. क्योंकि सत्युग में तो कोई शास्त्र रहता ही नहीं और धर्मों के समय विनाश तो होता ही नहीं. காரணம், சத்தியுகத்தில் எந்த தர்மங்களும் இருப்பது இல்லை மற்றும் அனைத்து தர்மங்கள் இருக்கும் பொழுது அழிவு என்பது ஏற்படுவது இல்லை. पुरानी दुनिया खत्म होती नहीं, जो फिर नई को वकी चलती आती गई. பழைய உலகமானது அழிஞ்சு திரும்ப புதிதாக வரும், அதுபோல கிடையாது. அதே உலகம்தான் நடந்து வருது. अभी तुम बच्चे समझते हो ये पुरानी दुनिया खत्म होने गई, हमको बाप पढ़ा रखेगे. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, இந்த பழைய உலகமானது அழியணும். பாபா நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. गायन भी एक गीता का ही है, गीता जयंती भी मनाते गए. ஒரு கீதைக்கு தான் மகிமை பாடப்பட்டிருக்கு, கீதையினுடைய ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. வேத ஜெயந்தி தோ ஹை நகி, வேதத்தினுடைய ஜெயந்தி எதுவும் இல்லை. பகவான் ஏக்கு கை தோ ஏக்கு கீ ஜெயந்தி மனானி சாகியே. பகவான் ஒருவராக இருக்காங்க, அப்போ ஒருவருடைய ஜெயந்தி மட்டும்தான் கொண்டாடணும். बाकी है रचना उनसे कुछ मिल नहीं सकता, वर्षा बाप से ही मिलता है.
மற்ற அனைத்துமே படைப்புகளாக இருக்கு. அவங்ககிட்டருந்து எதுவும் கிடைக்க முடியாது. ஆஸ்தி ஒரு பாபாயிட்டிருந்து தான் கிடைக்குது. சாச்சா காக்கா ஆதிசி கோயி வர்ஷா நெகி மில்தா. சித்தப்பா மாமா இது போல வேறு யாரிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்காது. அபி ஏகை துமாரா பேகத் கா பா பேகத் கா கியான் தேனே வாலா. இப்போ இவர் உங்களுடைய எல்லைக்கப்பாற்பட்ட அப்பாவாக இருக்காங்க. எல்லைக்கப்பாற்பட்ட ஞானம் தரக்கூடியவராக இருக்காங்க. எக்கோயி சாஸ்திர நெகி சுனா தேகை கே தேகை எச பக்தி மார்க்க கேகை. இன் சப்கா சார் தும்கோ பத்லாத்தாகும் சாஸ்திர கோயி படாயி நகி. இது சாஸ்திரங்கள் எதுவும் பாபா நமக்கு சொல்வது கிடையாது. அதாவது சாஸ்திரங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை எதுவும் பாபா நமக்கு சொல்வது இல்லை. இது எல்லாமே பக்தி மார்க்கத்திற்கு சேர்ந்ததாக இருக்கு. அதனுடைய சாரத்தை தான் பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. சாஸ்திரம் என்பது எதுவும் படிப்பு இல்லை. படாயி சேத்தோ பது பிராப்த கூத்தாகை. படிப்பின் மூலமாக தான் பதவி கிடைக்குது. எப்படாயி பா படா ரகேகை பச்சோங்கோ. இந்த படிப்பை பாபா குழந்தைகளுக்கு கற்றுத்தராங்க. பகவான் வாச்சு பச்சோங் பிரதி फिर 5000 வருஷ बाद भी ऐसे ही होगा. பகவானுடைய மகா வாக்கியங்கள் குழந்தைகளுக்காக திரும்ப 5000 வருடங்களுக்கு பின்னால் இதே போல் நடக்கும். बच्चे जानते हैं हम बाप से रचता और रचना के आदि मध्य अंत को जान गए के. குழந்தைகள் தெரிஞ்சிருக்கீங்க. நாம் பாபா மூலமாக படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ये कोई और तो समझा ना सके सिवाय बाप के इस मुख कमल से सुनाते गए. இதை வேறு யாருமே கற்றுத்தர முடியாது. ஒரே ஒரு பாபா மட்டும்தான் பிரம்மாவினுடைய கமல திருவாய் மூலமாக சொல்கிறாங்க. भगवान का लोन लिया हुआ मुख कहना जिसको गौमुख भी कहते हैं. அது பகவான் லோனாக எடுக்கப்பட்ட வாயாக இருக்கு. அதற்கு தான் கௌமுக்குன்ட்டு கூட சொல்லப்படுது. அதாவது பசுவினுடைய வாயிலிருந்து கங்கை தண்ணி வரதாக சொல்லப்பட்டிருக்கு. படி மாதா கைனா மிக பெரிய தாயாகவும் இருக்காங்க இல்லையா. इनके मुख से ज्ञान के वर्षन्स निकलते गए ना कि जल आदि की. இவருடைய வாய் மூலமாக தான் ஞானத்தினுடைய மகா வாக்கியங்கள் வருது. தண்ணீர் மூலமாக இல்லை. பக்தி மார்க்கமே ஃபிர் கௌமுக் से जल दिखा दिया के. பக்தி மார்க்கத்தில் பசுவனுடைய வாயிலிருந்து கங்கை தண்ணி வரதாக காட்டப்பட்டிருக்கு. அபி தும் பச்சி சமஸ்தேகோ பக்தி மார்க்கமே கியா கியா கருத்தேகை. பக்தி மார்க்கத்தில் என்னெல்லாம் செய்கிறாங்க இது குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கீங்க. கித்தனா தூர் கௌமுக் ஆதி பர் ஜாத்தேகை பானி பீனி. எவ்வளோ தூரத்திற்கு பசுவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கங்கை தண்ணியை அருந்துவதற்காக போகிறாங்க. அபி தும் மனுஷசி தேவதா பன் ரகேகோ. இப்போ நீங்கள் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆயிட்டிருக்கீங்க. ये तो जानते हो बाप कल्प कल्प आकर मनुष्य से देवता बनाने के लिए पढ़ाते हैं. பாபா கல்ப கல்பமாக மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக படிப்பை கற்றுத்தராங்க. இதுவும் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. தேக்தேகோ கைசே படா ரகேகை. பாபா நமக்கு இந்த படிப்பை எப்படி கற்றுத்தராங்க இதையும் நீங்கள் பார்க்குறீங்க. तुम सबको ये बतलाते हो भगवान कमी पढ़ा रहे.
பகவான் எங்களுக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. இதை நீங்கள் அனைவருக்கும் சொல்கிறீங்க. கேத்தேகே மாமேகம் யாது கரோத்து துமாரி விக்ரம் வினாஸ்கோ ஜாயே. பாபா சொல்கிறாங்க, மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யும் பொழுது உங்களுடைய பாவ கருமாக்கள் அழிந்து விடும். தும் ஜான்தே கோ சத்தியுகமே தோடி மனுஷ்ய கோத்தேகை கலியுகமே கித்தினி டேர் மனுஷியகை. சத்தியுகத்தில் மிகவும் குறைந்த மனிதர்கள் இருக்காங்க. கலியுகத்தில் கணக்கில்லாத மனிதர்கள் இருக்காங்க. இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பாப் ஆக்கர்கே ஆதி சனாதன் தேவி தேவதா தரம் கி ஸ்தாபனா கர் ரகேகை ஹம் மனுஷ்ய சே தேவதா பன் ரகேகை. பாபா வந்துதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்காங்க. நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆயிட்டிருக்கோம். मनुष्य से देवता बनने वाली बच्चों में देवी गुण दिखाई देंगे, उनमें क्रोध का अंश भी नहीं होगा. மனிதனிலிருந்து தேவதை ஆகக்கூடிய குழந்தைகளிடம் தெய்வீக குணங்கள் தெரியும். அவங்ககிட்ட கோபத்தினுடைய அம்சம் கூட இருக்காது. अगर कभी क्रोध आ गया तो जब बाप को लिखेंगे பாபா ஆஜ் இசே ஏ பூல் கோகையை. ஒரு வேளை கோபம் வந்தால் உடனே பாபாவிற்கு எழுதணும், பாபா இன்று இவர்கள் மூலமாக இந்த பிழை ஏற்பட்டது. ஹம்னே குரோத் கர் லியா விக்ரம் கர் லியா. பாபா நாங்கள் கோபப்பட்டோம், விக்ரமா செய்து விட்டோம். பாபா சி துமாரா கித்தனா கனெக்ஷன் கே. பாபா ஷமா கருணா. பாபாவிடம் உங்களுக்கு எவ்வளோ தொடர்பு இருக்கு. பாபா எங்களுக்கு மன்னிப்பு செய்யுங்க. பாப் ககேங்கி சமா ஆதி கோத்தி நகி பாக்கி ஆகே கேலியே ஐசி பூல் நகி கருணா. பாபா மன்னிப்பு எதுவும் தருவது இல்லை, ஆனால் திரும்பவும் இதுபோல் எந்தவிதமான பிழைகளும் செய்யக்கூடாது. டீச்சர் கோயி சமானகி கருத்தி. டீச்சர் மன்னிப்பு தருவது இல்லை. ரெஜிஸ்டர் திகாத்தேகை துமாரி மேனர்ஸ் அச்சே நகீகை. டீச்சர் ரெஜிஸ்டர் கூட காட்டுறாங்க, உங்ககிட்ட நல்ல மேனர்ஸ் இல்லை. பேகத் கா பாப் பி கேத்தேகை தும் அப்னி மேனர்ஸ் தேக் ரகேகோ. எல்லை கப்பாற்பட்ட அப்பா கூட சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய மேனர்ஸை பார்த்துட்ருக்கீங்களா. ரோஜ் அப்னா போத்தா மேல் தேக்கோ கிஸ்கோ துக்கு தோ நகி தியா கிஸ்கோ தங்கு தோ நகி கியா. தினமும் தன்னுடைய கணக்கை பார்க்கணும். யாருக்காவது நான் துக்கம் கொடுத்தனா, யாருக்காவது நான் தொல்லை செய்தனா, இதை நமக்கு நாமே சோதனை செய்து பார்க்கணும். தேவி குந்தாரன் கருணேமி டைம் தோ லக்தா கேனா. தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில் சமயம் கூட ஆகதில்லையா. தேக அபிமான் படாகி முஸ்கில் சே டூட்தாகை. தேகம் என்ற அபிமானம் மிகவும் கஷ்டப்பட்டு தான் அறுபடுது. जब अपने को देगी समझे तब बाप में भी लव जाए, नहीं तो देह के कर्म बंधनों में की புத்தி லட்டக்தி ரேத்திகை. எப்போ தன்னை ஆத்மாவாக உணருமோ அப்போதான் பாபா மேலே கூட அன்பு ஏற்படும். அப்படி இல்லை, தேகத்தினுடைய கர்ம பந்தனங்களில் புத்தியானது மாட்டும். बाप कहते कि तुमको शरीर निर्वाह अर्थ कर्म भी करना के उनसे टाइम निकाल सकते हो. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சரீர நிர்வாகத்திற்காக கர்மா செய்யணும், அதற்காக நேரத்தை ஒதுக்க முடியும். பக்தி கேலியேவி டைம் நிக்கால்தே கைனா. பக்தி செய்வதற்காக கூட நேரத்தை ஒதுக்குறாங்க இல்லையா. மீரா கிருஷ்ண கீகி யாதுமே ரேத்தி தீனா
புனர்ஜெனம் தோ ஏகாங்கி லேத்தி கயி. மீரா கிருஷ்ணருடைய நினைவில் இருந்தாங்க, ஆனால் புனர்ஜென்மம் இங்கே தான் எடுக்கிறாங்க. अभी तुम बच्चों को इस पुरानी दुनिया से வைராகிய आता है. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வருது. जानते कि इस पुरानी दुनिया में फिर पुनर्जन्म लेना ही नहीं. இந்த பழைய உலகத்தில் திரும்பவும் புனர்ஜென்மம் எடுக்கக்கூடாது. இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. दुनिया की खत्म को जाती है ऐसा बातें तुम्हारी புத்தி மேகை. உலகம் அழிய போகுது, இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய புத்தியில் இருக்கு. ஜெய்சே பாபா மே கியான் கை வைசே பச்சோ மே பி கியான் கை. பாபாவிடம் எப்படி இந்த ஞானம் இருக்கும், அதே போல் குழந்தைகளிடமும் இருக்கு. ये सृष्टि का चक्र और कोई की புத்தி में नहीं है. இந்த சிருஷ்டியினுடைய சக்கரம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. तुम्हारी में भी नंबर वार के जिनकी बुद्धि में ये रहता है. ऊंच ते ऊंच पतित पावन बाप के वह हमको पढ़ाते हैं. உங்களுக்குள்ள கூட நம்பர் வாராக வரிசை கிரமமாக தான் புத்தியில் நினைவு இருக்கு. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதீத்த பாவன் பாபா நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. இது வரிசை கிரமமாக தான் அனைவரும் தெரிஞ்சிருக்காங்க. ஏபி தும் ஜான்தே கோ துமாரி புத்தி மீ சாரா 84 கா சக்கரகை. உங்களுடைய புத்தியில் முழுமையாக 84 ஜென்மத்தினுடைய சக்கரம் இருக்கு. இது கூட நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. ஸ்மிருதி ரேத்திகை அபி இஸ் நர்கமி ये अंतिम जन्म के इनको कहा जाता है रौ நர்க். இப்போ இந்த நரகத்தில் இது கடைசி ஜென்மமாக இருக்கு. இது உங்களுடைய நினைவில் இருக்கு. இதுக்கு தான் சொல்லப்படுது பயங்கரமான நரகம். बहुत गंद है इसलिए சந்நியாசி லோக் கர்பார் சோடு ஜாத்தே है. இந்த உலகம் மிகவும் அசுத்தமானதாக இருக்கு. அதனால் சந்நியாசிகள் குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. வாகோ ஜாத்தாக்கை சரீரக்கு பாத்து. அவங்க செய்யக்கூடியது உடலுக்கான விஷயமாக இருக்கு. तुम संन्यास करते हो बुद्धि से क्योंकि तुम जानते हो हमको अभी वापस जाना है. நீங்கள் புத்தி மூலமாக சந்நியாசம் செய்கிறீங்க. காரணம் உங்களுக்கு தெரியும் நாம் இப்போ வாபஸ் வீட்டிற்கு போகணும். सबको भूलना पड़ता है. ये पुरानी चीची दुनिया खत्म हुई पड़ी है. அனைத்தையும் மறக்கணும். இந்த பழைய உலகம் அசுத்தமான உலகம் அழிய போகுது. மக்கான் புராணா கோத்தாகை नया बनकर तैयार होता है तो दिल में आता है ना ये मकान टूट की जाएगा. வீடு பழைய வீடாக ஆகும் பொழுது, புது வீடு தயாராகும் பொழுது மனசில் நினைவு வருது, இந்த வீடானது உடைஞ்சிரும். அபி தும் பச்சே படு ரகே கோனா. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் படிப்பை படிச்சிட்ருக்கீங்க. जानते को नई दुनिया की स्थापना को रखी गई. புது உலகத்தினுடைய ஸ்தாபனை நடந்துட்டுருக்கு. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அபி தோடி தேரிகை பகூத் பச்சே ஆக்கர் படிங்கி. இன்னும் கொஞ்சம் சமயம் மீதி இருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து படிப்பாங்க. नया मकान अभी बन रहा है, पुराना टूटता जा रहा है, बाकी थोड़ी दिन के. புது வீடு இப்போ தயாராயிட்டிருக்கு. பழைய வீடானது அழிஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கு. துமாரி புத்தி மீ ஏ பேகத்துக்கு பாத்தீங்க. உங்களுடைய புத்தியில் இந்த எல்லையற்ற விஷயங்கள் இருக்கு.
अब हमारी इस पुरानी दुनिया से दिल नहीं लगती गई. இப்போ இந்த பழைய உலகத்திலிருந்து நம்முடைய மனசு ஈடுபடுவது இல்லை. ये कुछ भी आखिर काम में नहीं आना के हम एकांसी जाना चाहते गई. இந்த பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே கடைசியில் காரியத்திற்கு பயன்படாது. நாம் இங்கிருந்து போகிறதுக்காக விரும்புகிறோம். பாம்பி கேத்தேகை புராணி துனியா से दिल नहीं लगानी गई. பாபா கூட சொல்கிறாங்க, இந்த பழைய உலகத்திலிருந்து மனதை ஈடுபடுத்தக்கூடாது. मुझ बाप को और घर को याद करो तो विक्रम विनाश को नहीं तो बहुत सच्चाई खाएंगी पद भी भ्रष्ट को जाएगा. பாபா சொல்கிறாங்க, என்னை ஒரு அப்பாவை மற்றும் வீட்டை நினைவு செய்யும் பொழுது பாவ கர்மாக்கள் அழிஞ்சிரும். அப்படி இல்லை நிறைய தண்டனை ஏற்படும், பதவியும் கீழானதாக ஆயிரும். आत्मा को फुरना लगा हुआ के हमने 84 ஜெனம் போகேகே. ஆத்மாவிற்கு நினைவு இருக்கு, நாம் 84 ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். அவ்வா கோ யாद करना है तब विक्रम विनाश होंगे. இப்போ பாபாவுடைய நினைவு செய்யணும், அப்போதான் நம்முடைய பாவ கருமாக்கள் அழியும். பாக்கி மத் பர் சல்னா கே தப்கி சிரேஷ்ட ஜீவன் பனேகி. பாபாவுடைய வழிப்படி நடக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையானது மிக உயர்ந்ததாக ஆகும். பாக்கை ஊஞ்சுத்தி ஊஞ்சு ஏபி துன்கி ஜான்தேகோம். பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்காங்க, இது கூட நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. बाप अच्छी रीति स्मृति दिलाते गई. ये बेगत का बाप की ज्ञान का सागर के वकी आकर पढ़ाते गई. பாபா நமக்கு நன்றாக நினைவை தராங்க. அதாவது எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா தான் ஞான கடலாக இருக்காங்க. அவர் தான் நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. बाप कहते हैं ये पढ़ाई भी पढ़ो, शरीर निर्वाहार्थ भी सब कुछ करो, परंतु ट्रस्टी होकर रखो. பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்பையும் படிக்கணும், சரீர நிர்வாகத்திற்காக அனைத்தையும் செய்யணும், ஆனால் ட்ரஸ்டியாக இருக்கணும். जिन बच्चों को पुरानी दुनिया से बेगत का वैराग्य होगा वह अपना सब कुछ बाप को अर्पण कर देंगे. हमारा कुछ भी नहीं, பாபா हमारी ये देख भी नहीं गई. எந்த குழந்தைகளுக்கு பழைய உலகத்தின் மீது எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியம் இருக்கோ அவங்க தன்னுடைய அனைத்தையும் பாபாவிற்கு அர்ப்பணம் செய்வாங்க. பாபா இது எங்களுடையது எதுவுமே இல்லை, இந்த தேகம் கூட என்னுடையது இல்லை. ये तो पुरानी देख गई, इनको भी छोड़ना के सबसे मोग टूटता जाता के. இது பழைய தேகமாக இருக்கு, இதையும் விட வேண்டும். அனைவற்றிலிருந்தும் பற்றுதல் நீங்கணும். नष्ट मोहा हो जाना के ஏகே बेगत का वैराग्य व हद का वैराग्य होता के. நஷ்ட மோகாவாக ஆகணும், இது எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியமாக இருக்கு, அது எல்லைக்குட்பட்ட வைராகியமாக இருக்கு. புத்தி மேகை கம் சொர்க்கமே ஜாக்கர் அப்னி மெகல் பனாயெங்கே. நாம் சொர்க்கத்திற்கு சென்று நம்முடைய மாளிகையை தயார் செய்வோம், இது நம்முடைய புத்தியில் இருக்கு. ஏகாங்கா குச் பி காம் நகி ஆயேகா கியோங்கி ये सब खद का है. இங்கு இருக்கக்கூடிய எதுவுமே காரியத்திற்கு பயன்படாது. காரணம் இவை அனைத்தும் எல்லைக்குட்பட்டதாக இருக்கு. तुम अभी हद से निकल बेगत में जाते हो.
இப்போ நீங்கள் எல்லைக்குட்பட்ட நிலையிலிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட நிலைக்கு போகிறீங்க. துமாரி புத்தி மே ये बेखत का ज्ञान की रहना चाहिए. உங்களுடைய புத்தியில் இந்த எல்லைக்கப்பாற்பட்ட ஞானம் இருக்கணும். அபி ஆர் கோயி மேபி ஆங்கு நெகி டூப்னிகை. இப்போது வேறு எதன் மீதும் உங்களுடைய கண்கள் மூழ்கக்கூடாது. அப்தோ அப்னே கர் ஜானாகை. இப்போ தன்னுடைய வீட்டிற்கு போகணும். கல்ப கல்ப பாப் ஆக்கர் ஹம்கோ படாயி ஃபிர் சாத் லீ ஜாத்தேகை. கல்ப கல்பமாக பாபா நமக்கு இந்த படிப்பை கற்றுக் கொடுத்து திரும்ப தன் கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. துமாரிலேயே ஏ கோயி நயி படாயி நெகிகை. உங்களுக்காக இது புது படிப்பு இல்லை. தும் ஜான்தேகோ கல்ப கல்ப ஹம் படுத்தீகை துமாரி மேபி நம்பர் வார்க்கை. கல்ப கல்பமாக நாம் இந்த படிப்பை படிக்கிறோம். உங்களுக்குள்ள கூட எல்லாரும் வரிசை கிரமமாக இருக்காங்க. सारी दुनिया में कितने ढेर मनुष्य के परंतु तुम थोड़ी की जानते हो. आहिस्ते आहिस्ते ये ब्राह्मणों का जाड़ वृद्धि को पाता रहता है. பாபா சொல்கிறாங்க, அதாவது பழைய உலகத்தில் கணக்கில்லாத மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் இது உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிராமணர்களுடைய மரமானது வளர்ச்சி அடைஞ்சுட்டே இருக்கும். ட்ராமா பிளான் அனுசார் ஸ்தாபனா கோணிகி கை. நாடக பிளான் அனுசாரமாக ஸ்தாபனை காரியம் நடந்தே ஆகும். பச்சே ஜான்தேகை ஹமாரி ருகானி கவர்மெண்ட்டுகை. குழந்தைகளுக்கு தெரியும் இது நம்முடைய ஆன்மீக கவர்மெண்ட்டாக இருக்கு. ஹம் திவ்ய திருஷ்டி से नई दुनिया को देखते गए वहाँ की जाना गए. நாம் தெய்வீகமான பார்வையின் மூலமாக புது உலகத்தை பார்க்கிறோம். அங்கதான் போகணும். பகவான் भी एक है वही पढ़ाने वाला है. ராஜயோக் பாப்னே की सिखाया था. பகவான் ஒருவராக இருக்காங்க. அவர்தான் படிப்பை கற்றுத்தரக்கூடியவராக இருக்காங்க. ராஜ யோகா பாபா தான் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. उस समय लड़ाई भी बरोबर लगी थी. अनेक धर्मों का विनाश एक धर्म की स्थापना हुई थी. அந்த சமயத்தில் ஏறக்குரிய யுத்தமும் நடந்திருந்தது. அநேக தர்மங்களுடைய அழிவு, ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனை நடந்திருந்தது. தும்பி வகிக்கும் கல்ப கல்ப துங்கி படுத்தே ஆயேகோ வருஷா லேத்தே ஆயேகோ. நீங்களும் அதே கல்பத்திற்கு முன்னால் இருந்தவர்கள். கல்ப கல்பமாக நீங்கள் தான் படிப்பை படித்து வரீங்க. ஆஸ்தியும் எடுக்கிறீங்க. புருஷாரத் ஹர் ஏக்குக்கோ அப்புனா கருணாகை. முயற்சி ஒவ்வொருவருமே தனக்காக செய்யணும். ஏகை பேகத்துக்கு படாயி ஏ சிக்ஷா கோயி மனுஷ்ய மாத்திர தேனா சக்கே. இது எல்லைக்கப்பாற்பட்ட படிப்பாக இருக்கு. இந்த படிப்பினைகள் எந்த மனிதர்களும் தர முடியாது. बापनी श्याम और सुंदर का भी राज समझाया कि तुम भी समझते हो अभी हम सुंदर बन रहे हैं. பாபா சியாம் மற்றும் சுந்தரை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறாங்க. நீங்கள் கூட புரிஞ்சிருக்கீங்க. இப்போது நாம் அழகானவர்களாக ஆயிட்டிருக்கோம். பெகலே சியாம் தே கிருஷ்ண கோயி அக்கேலி தோடி கீதா சாரி ராஜதானி தீனா. முதலில் சியாம் கருப்பாக இருந்தோம். கிருஷ்ணர் தனியாக மட்டும் இருப்பதில்லை, முழு ராஜ்யம் இருந்ததில்லையா? அபி தும் சமஸ்தே ஹோ ஹம் நர்கவாசி சி ஸ்வர்கவாசி பன் ரகே. நாம் இப்போ நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசிகளாக ஆயிட்டிருக்கோம். இதை இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. अभी तुमको इस नर्क से नफरत आती है.
இப்போ உங்களுக்கு இந்த நரகத்தின் மீது விருப்பு வருது. தும் அபி புருஷோத்தம் சங்கம் யுகப்பர் ஆ கயேகோ. இப்போ நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்திற்கு வந்திருக்கீங்க. இத்தனை டேர் ஆத்தேகை இன்சி நிக்கலேங்கே ஃபிர்பி வக்கி ஜோ கல்ப பெகலி நிக்கலி கோங்கி. நிறைய பேர் வராங்க. அதிலிருந்து கூட கல்பத்திற்கு முன்னால் யார் வந்தாங்களோ அவர்கள்தான் வருவார்கள். சத்தியகோபி அச்சி ரீதி யாது கருணாகை. சத்தியுகத்தை கூட நன்றாக நினைவு செய்யணும். ஹம் புருஷோத்தம் அர்த்தாத் மனுஷ்யசி தேவதா பன்றிகேகை. நாம் புருஷோத்தமர்களாக, அதாவது மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆயிட்டிருக்கோம். मनुष्य तो ये भी नहीं समझते कि नर्क क्या है और स्वर्ग क्या है. நரகம்னா என்ன மற்றும் சொர்க்கம்னா என்ன, இது கூட மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. कहते हैं सब कुछ एकांकी है, जो सुखी है वह स्वर्ग में है, जो दुखी है वह नर्क में है. अनेक मत है நாம் அனைத்துமே இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் சுகத்தில் இருக்காங்களோ அவங்க சொர்க்கத்தில் இருக்காங்க, யார் துக்கத்தில் இருக்காங்களோ அவங்க நரகத்தில் இருக்காங்க. இதுபோல் அநேக விதமான வழிகள் இருக்கு இல்லையா. ஏக घर में भी अनेक मतें को जाती है. ஒரே வீட்டில் கூட அநேக விதமான வழிகள் இருக்குது. बच्चों आदि में मोह की रग है वह टूटती नहीं. குழந்தைகளிடம் பற்றுதல் அதிகமாக இருக்கு, அது அறுபடுவதில்லை. மோகவஸ் குச்சு சமஸ்தி தோடிகி கைக்கு கம் கைசி ரேத்தேகை. பற்றுதல் காரணத்தினால் நாம் எப்படி இருக்கோம் இதையும் புரிந்து கொள்வதில்லை. பூச்தேகை बच्चे की शादी कराई, परंतु बच्चों को ये भी नियम समझाया जाता है कि तुम स्वर्गवासी होने के लिए एक तरफ नॉलेज ले रहे हो, दूसरी तरफ पूछते हो उनको नर्क में डाले. அதாவது குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்யலாமா, இது போல் பாபாயிட்ட கேட்குறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு நியமத்தை கூட புரிய வைக்கப்படுது. நீங்கள் சொர்க்கவாசியாக ஆவதற்காக ஒரு புறம் ஞானத்தை எடுத்துட்ருக்கீங்க, மறுபுறம் அவங்கள நரகத்திற்கு கொண்டு போகிறதுக்காக நீங்கள் கேட்குறீங்க. பூச்தேகோ பாபா ககேங்கே ஜாக்கர் கரோ. கேட்கக்கூடிய காரணத்தினால பாபா சொல்கிறாங்க நீங்கள் போய் செய்யுங்க. பாபா से पूछते गए तो बाप समझाते गए इनका मोग है. பாபாவிடம் கேட்கும் பொழுது பாபா புரிஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு மோக பற்றுதல் இருக்கு. अब ना करेंगे तो भी अवज्ञा कर देंगे. செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் அவமரியாதை செய்வாங்க. बच्चों की तो कराना ही गई नहीं तो संग दोष में खराब हो जाती है. குழந்தைகளுக்கு, அதாவது பெண் குழந்தைகளுக்கு செய்விக்கணும், அப்படி இல்லை தீய தொடர்பில் கெட்டு போவாங்க. பச்சோங்கோ நகி கரா சக்தி. ஆண் குழந்தைகளுக்கு செய்ய முடியாது, அதாவது செய்விக்க முடியாது. பரந்து ஹிம்மத்து சாகியேனா, ஆனால் தைரியம் இருக்கணும் இல்லையா. பாபானே இன்சே ஆக்ட் கராயானா. பாபா இவர் மூலம் காரியம் செய்வித்தார் அல்லையா. இன்கோ தேக்கர் ஃபிர் அவர் கர்னே லக் படி. இவரை பார்த்து மற்றவர்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. கர்மேபி பகூத் ஜகடே லக் படுத்தேகை. வீட்டில் கூட நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படுது. ஏ கைகி ஜகடோங்கி துனியா காண்டோங்கா ஜங்கல் கைனா. இந்த உலகம் சண்டை நிறைந்த உலகமாக, காடு போல, அதாவது முள் நிறைந்த காடாக இருக்கு இல்லையா. ஏக்கு தோக்கு காட்தி ரேத்தேகை. ஒருவர் மற்றவர்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள்.
ஸ்வர்க கு கஹா ஜாத்தாகை கார்டன் ஏகை ஜங்கல். சொர்க்கத்திற்கு தோட்டமாக சொல்லப்படுது. இது முள் நிறைந்த காடாக இருக்கு. பாப் ஆக்கர் காண்டோங்கோ ஃபூல் பனாத்தேகே. பாபா வந்து முட்களை மலராக மாத்துறாங்க. கோயி விரலி நிகழ்த்தேகை. கோடியில் ஒரு சிலர் தான் வராங்க. பிரதர்சனி மே பல் ஹாங் கருத்தேகை பறந்து சமஸ்தே குச்சுபி நெகி. கண்காட்சியில் ஆமாம் ஆமாம் சொல்லுவாங்க, ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஏக கான்சி சுன்தேகை அதூசரே கான்சி நிகால் தேத்தேகை. ஒரு காது மூலம் கேட்டு மறு காது மூலம் வெளியே விட்டுறாங்க. ராஜதானி ஸ்தாபன் கர்னேமி டைம் தோ லக்தா கேனா. ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக சமயம் ஆகுது இல்லையா. மனுஷ்ய அப்னேகோ காண்டா சமஸ்தி தோடிகி கை. மனிதர்கள் தன்னை முள்ளாக நினைக்கிறாங்களா என்ன? ஈசமை சூரத் மனுஷ்யர்க்கு வல்கை பறந்து சீரத் பந்தர் சேவி பதத்தர்கை. இந்த சமயத்தில் தோற்றம் மனிதனாக இருக்கு, ஆனால் குணங்கள் மிருகத்தை விட மோசமாக இருக்கு. பரந்த அப்னே கோ ஐசா சமஸ்தி நகி கேத்தோ. பாப் கேத்தேகே அப்னி ரச்சனா கோ சம்சானாகே. ஆனால் தன்னை இது போல் புரிஞ்சுக்கல. அப்போ பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய படைப்புகளுக்கு புரிய வைக்கணும். அகர் நகி சமஸ்தி கைத்தோ ஃபிர் பகா தேனா சாகியே. ஒரு வேளை புரிஞ்சுக்கல, அவங்கள நீங்கள் அனுப்பி விட்டுருங்க. பரந்து தாக்கத்து சாகியேனா. ஆனால் அந்த தைரியம் சக்தி தேவையாக இருக்கு இல்லையா. மோகுகா கீடா ஐசா லகா ரேத்தாகே ஜோ நிக்கல் நா சக்கி. பற்றுதல் என்ற புழுவானது இது போல இருக்கு, அதிலிருந்து விடுபட முடியல. எகாங்தோ நஷ்ட மோகா பன்னாகை. இங்கே பற்றுதலை வென்றவர்களாக ஆகணும். மேரா தோ ஏக் தூஸ்ரா நா கோயி. எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. அப்பா ஆயாகை லேனி கேலியே. இப்போ பாபா வந்திருப்பது கூடவே கூட்டிகிட்டு போகிறதுக்காக. பாவன் பன்னாகை நகி தோ பகூத் சஜா காயேங்கி பத்துவி பிரஷ்ட கோ ஜாயேகா. தூய்மையாக ஆகணும், அப்படி இல்லைன்னா நிறைய தண்டனை ஏற்படும், பதவியும் கீழானதாக ஆயிரும். அப்னே கோ சத்தோ பிரதான் பனானி காக்கி புர்ணா லகா ஹுவாகி. இப்போ தன்னை சத்தோ பிரதானமாக மாற்றுவதற்கான கவலை இருக்கணும். शिव के मंदिर में जाकर तुम समझा सकते हो भगवान ने भारत को स्वर्ग का मालिक बनाया था, अब वह फिर से बना रहेगी. கேத்திகை சிறப் மாமேக்கம் யாது கரோ. சிவனுடைய கோயிலில் போய் நீங்கள் புரிய வைக்க முடியும். பகவான் பாரதத்திற்கு அதாவது சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றி இருந்தாங்க, இப்போ திரும்பவும் மாற்றிட்டுருக்காங்க. பகவான் சொல்கிறாங்க, மனதினால் என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். அச்சா நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்கிறோம். தாரணா கேலியே முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். इस पुरानी दुनिया से बेहद का वैरागी बन अपना सब कुछ अर्पण कर देना है. இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லை கப்பாற்பட்ட வைராகியம் நிறைந்தவர்களாகி
தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணம் செய்யணும். ஹமாரா குச்பி நகி எ தேக் பி ஹமாரி நகி, என்னுடையது எதுவுமே இல்லை, இந்த தேகம் கூட என்னுடையது இல்லை. இன்சி மோகத்தோடு நஷ்ட மோகா பன்னாகை, இதன் மீது பற்றுதலை நீக்கி நஷ்ட மோகா ஆகணும். கபீபி எய்சி கோயி பூல் நகி கர்னிகை ஜோ ரெஜிஸ்டர் பர் தாக் லக் ஜாயே, ரெஜிஸ்டரில் கரை ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒருபோதும் இதுபோல் எந்தவிதமான தவறுகள் செய்யக்கூடாது. சர்வ தேவி குண் தாரன் கர்னிகை அந்தர் குரோதுகா ஜராபி அம்ஸ் நா கோ, அனைத்து தெய்வீக குணங்களை தனக்குள் தாரணை செய்யணும். தனக்குள் குரோதத்தினுடைய அதாவது கோபத்தினுடைய அம்சம் கூட கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வரதான் डबल लाइट बन सर्व समस्याओं को हाई जंप दे, पार करने वाली தீவிர புருஷாரத்தி பவ. டபுள் லைட் ஆகி அனைத்து பிரச்சனைகளையும் ஹை ஜம்ப் பண்ணி கடந்து போகக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். सदा स्वयं को अमूल्य रतन समझ बाप दादा की दिल की डिब्बे में रखो, अर्थात सदा बाप की याद में समाये रखो तो किसी भी बात में मुश्किल का अनुभव नहीं करेंगे, सब बोझ समाप्त हो जाएंगे. சதா தன்னை விலை மதிக்க முடியாத ரத்தினமாக உணர்ந்து பாப் தாதாவினுடைய மனம் என்ற பாக்ஸில் இருங்க. அதாவது சதா பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கும் பொழுது எந்த விதமான விஷயத்திலும் கஷ்டம் அனுபவம் செய்ய மாட்டோம். அனைத்து சுமைகளும் அழிஞ்சிரும். இசி சகஜ யோகுசி டபுள் லைட் பன் புருஷாரத் में हाई जंप देकर தீவிர புருஷாரத்தி பன் जाएंगे. இந்த சகஜ யோகத்தின் மூலம் டபுள் லைட் ஆக்கி முயற்சியில் ஹை ஜம்ப் கொடுத்து தீவிர முயற்சியாளராக ஆகலாம். जब भी कोई मुश्किल का अनुभव हो तो बाप के सामने बैठ जाओ. எப்போ ஏதாவது கஷ்டத்தினுடைய அனுபவம் ஏற்படும் பொழுது பாபாவுக்கு முன்னால் அமர்ந்துருங்க. और बाप दादा की वरदानों का हाथ स्वयं पर अनुभव करो. इससे सेकंड में सर्व समस्याओं का हल मिल जाएगा. மற்றும் பாப் தாதாவினுடைய வரதானங்களுடைய கைகள் தன் மீது இருப்பதை அனுபவம் செய்யணும். இதன் மூலமாக ஒரு செகண்டில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடை கிடைத்துவிடும். ஸ்லோகன் சகயோகி சக்தி असंभव बात को भी संभव बना देती गई, यही सेफ्टी का किला है. ஒத்துழைப்பின் சக்தி முடியாத விஷயத்தை கூட எளிதாக்கிவிடும். இதுதான் பாதுகாப்பான கோட்டை ஆகும். ஓம் சாந்தி.